கோவில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செயல்களுக்கான 36 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் வழங்கினார். கூடுதல் தகவலோடு நிகரான செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அந்த வகையில இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியம் 18 கோடி ரூபாய்க்கான காசோலையை சுசீந்திரம் கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுடைய இணை ஆணையிடம் வழங்கினார். அதே போல புதுக்கோட்டை தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய புதுக்கோட்டை தேவஸ்தானத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியம் 10 கோடி ரூபாய்க்கான காசோலையை புதுக்கோட்டை மாவட்ட திருக்கோயில்களின் தக்கர் உதவி ஆணையர் ரஞ்சிதா அவரிடமும் முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 86.04 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற 63 பணிகளையும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 635.30 கோடி ரூபாய் செலவில் 22 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 335.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 8 புதிய திட்டப் பணிகளுக்கும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி சென்னை குடிநீர் வாரியத்தின் அலுவலக பயன்பாட்டிற்காக 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 வாகனங்களையும் அலுவலருக்கு வழங்கினார். அதே போல பால்வளத்துறையின் சார்பில் தற்போது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் 89.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட நவீன பால் பண்ணை, அதே போல சென்னை அம்பத்தூரில் 11.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்திருக்கிறார். அதே போல பால் உற்பத்தியாளர் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கருணை ஓய்வூதியத்தையும் முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில 3 துறைகளின் சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்ட பணிகளையும் புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.